34 வருஷத்துக்கு முன்னாடியே என் தலைவன் நாங்க வந்து சீரு சிறப்பா கொண்டாடினவங்க. இன்னைக்கு அவர் கேப்டன் பிரபாரம் படத்துல கேப்டனை தவிர்த்து வேற ஹீரோ நடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு படம் வந்து ஹிட்டே ஆயிருக்காது. இது படம் வேற லெவல்ல இருக்கு. கூலி எல்லாம் போட்டு அடி சாப்பிட்டுருச்சுங்க. கத்தி கத்தி துண்டா போயிடுச்சு. 100 தடவைக்கு மேல நான் பாத்திருக்கேன் இதே படத்தை. வரைக்கும் எந்த நடிகருக்குமே கமலஹாசன், ரஜினிகாந்த் எந்த நடிகருக்கும் 100வது படம் வந்து ஓடவே இல்லை. இவருக்கு தான் முத 100வது படம் ஓடுச்சு. நம்ம விஜயகாந்த் படத்துக்கு தான் 100வது படம். கேரளா இருக்கு பாத்தியா, கேரளா எர்ணாகுளத்துல நான் வந்திருக்கேன் படம் பார்க்க. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஆர்கே செல்வமணி மிக சிறந்த படத்தை வந்து கொடுத்திருக்காரு. அவ்வளவு சூப்பரா இருக்கு படம். இந்த படத்தை காப்பி பண்ணி தான் புஷ்பா எடுத்திருப்பாங்க போல. அந்த அளவுக்கு அரசாங்கம் தான் மக்கள், மக்கள் தான் அரசாங்கம். சூப்பரா சொல்லிருப்பாரு. இப்ப உள்ள இளைஞர்களை பார்க்கணும். விஜயகாந்த் சார் அவங்க ஃபேமிலி எப்படி மிஸ் பண்றாங்களோ அதே மாதிரி மதுரை மக்கள், மதுரை ரசிகர்கள் எல்லாருமே மிஸ் பண்றாங்க. நல்லவங்க செத்துட்டாரு, ஆனா மனசுல வாழ்றாரு. அதான் விஜயகாந்த் சார் ஸ்கிரீனை பாக்குறது நல்லா இருக்கு. கேப்டன் இறந்துட்டான்றேன். இறந்தது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் படம் கேப்டனுக்கு. 100வது படம் யார் சொன்னா? இன்னைக்கு தான் கேப்டன் அடிச்சு வந்திருக்காரு. அடுத்த படம் பாருங்க, ஃபுல்லா கேப்டன் தான் அடிப்பாரு. போலீஸான கூலி படத்துக்கு இது எவ்வளவு பரவாயில்ல, நல்ல படமாவே இருக்கு, அருமையா இருக்கு, பாக்கலாம். கண்டிப்பா பார்த்தேன். இன்னைக்கு நான் 37 வயசு. 2026 ரிசல்ட்ல தான் தெரியும் என் படம் ஓடிச்சா ஓடலையா. இப்போதைக்கு இருக்க அஜித் விஜய் படம் பார்த்த மாதிரி இந்த ஒரு ஃபீல் இப்ப கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த படம் அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு இந்த டிஜிட்டல் முறையில கொண்டு வந்தது எவ்வளவோ படங்களுக்கு சவால் விட்ட மாதிரி இருக்கு. டிஜிட்டல்ல இளையராஜா இசையை மறுபடியும் கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ கேப்டனை நினைவுபடுத்துற மாதிரி இன்னும் முன்னால ஒரு பிறந்த நாள் வரப்போகுது, அதை நினைவுபடுத்துற மாதிரி நல்லா இருக்கு. இது ஒரு அது கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு கொண்டாடுறதுக்கு இது ஒரு படம் நல்ல இதுவா இருக்கு. அவரையும் மறக்க முடியாது. ஏன்னா அரசியலையும் சரி நல்ல மனித அப்படின்றதுலயும் சரி கேப்டனை அடிச்சுக்க முடியாது. அவரை மாதிரி தாயிலம் கொண்ட ஒரு மனிதர் மறுபடியும் சரித்திரத்துல இடம்பெற வாய்ப்பு இல்லை. மறுபடியும் சரித்திர நேத்து கூட விஜய் சொன்னாரு, இந்த மாதிரி மதுரைன்னா மதுரை மைந்தன் அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையான ஒரு தலைவர் இருக்காருன்னா அது விஜயகாந்த் அவர். ஏன்னா அவர் மாதிரி தாயிலம் கொண்ட ஒரு நல்ல தலைவரை இனிமே சரித்திரத்துல பார்க்க முடியும்னா இல்லை. அவர் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாரு, அதாவது நம்ம பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும். அந்த வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் விஜயகாந்த். ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி பேசுற ஒவ்வொரு இதுவுமே அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் நிறையமே இது. இன்னைக்கு இந்த தேட்டர்ல எங்க படத்தை, தலைவர் படத்தை பாக்குறதுல ரொம்ப பெருமிதம் கொள்றேன். இன்று போல இந்த திரைப்படத்தை வந்து இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து பாராட்டணும், படம் பார்க்கணும், வெற்றி பெற செய்யணும். இது சாப்பிட்டாரு, எல்லா ரசிகர்களையும் கொண்டு வந்து இந்த இடத்துல சாப்பிட்டாரு. எங்க மனசே குளிர்ந்து போயிருக்கு. வந்த படம் இன்னைக்கு 34 வருஷம் கழிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இப்ப கூட இப்படி ஒரு படத்தை யாரும் எடுக்க முடியாது. இந்த வசனம் கடைசிக்கு பேசுற அந்த 10 நிமிஷம் வசனம் இப்ப இருக்கிற எந்த நடிகராலும் பேச முடியாது. அவ்வளவு பெரிய வசனம், அவளுடைய ஸ்கிரீன் பிளே, நல்ல டைரக்ஷன், நல்ல பிரிண்ட், நல்ல தெளிவா இருந்திருக்கு. இப்ப உள்ள இளைஞர்கள் 2K கிட்ஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. டிவியில பார்த்துருக்கலாம், ஆனா தியேட்டர்ல வந்து பார்த்தாங்கன்னா இப்போ உள்ள நாட்டு நடப்பு 1991 எங்க கேப்டன் அவர்கள் அவ்வளவு அழகா துணிச்சலா இவ்வளவு தைரியமா அரசியல் எதிர்த்து எவனு இப்ப வசனம் பேச முடியாது. எங்க கேப்டன் மட்டும்தான் அப்ப இல்லை இப்போ வரைக்கும் நாட்டுக்கே தெரியும். ஆனா இது வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணதுக்கு தலைமை கழகத்துக்கும் ஆர்கே செல்வமணிக்கும் நன்றி. பட்டம் வேற லெவலுங்க, ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லு. தலைவர் வர்ற சீன்லாம் வேற லெவலுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிற ஃபைட் இருக்கு பாத்தீங்களா, அது கிளைமேக்ஸ்ல பேசுறாப்புல அந்த வசனம் அப்படியே 4Kல பின்னிருக்காங்க. வேற லெவலுங்க. கேப்டன் என்னைக்கு தலைவருங்க, கடவுளுங்க, தெய்வமுங்க. அந்த தெய்வ படம் என்னைக்கு ரீலெக்ஸ் பண்ணாலும் சூப்பரா ஓடுங்க. கூலி இந்த ஷோ ஓடிட்டு இருக்கு. எங்க கேப்டன் பிரபாரம் பாருங்க, சீனை பாருங்க, கேப்டன் படத்தை பாருங்க, அந்த ஸ்டில்ல பாருங்க. அந்த ஸ்டில்லுக்கு ஈடாகுமா? நாங்க கேரளா, அதாவது 1991 வந்து இதே சரஸ்வதி தேட்டர், அப்ப சரஸ்வதி தேட்டர் இருந்துச்சு. அப்ப வந்து கேப்டன் பிரபாரம் உங்களுக்கு படம் அப்பயே சினிமா ஸ்கோப். நான் இந்த ஊர்ல இல்லைங்க, கேரளா எர்ணாகுளம் ஜில்லா, நார்த் பரூர் தாலுகா, அங்கிருந்து நான் படம் பார்க்க வந்திருக்கேன். நேத்து நைட்டு பொள்ளாச்சி வழி பாலக்காடு வழி வந்து என் கேப்டன் தலைவர் படத்தை பாக்குறதுக்கு சோல வந்திருக்கேன். இன்னைக்கு என்னங்க, நான் 20 வருஷம் அங்க இருக்கீங்க. என்னோட சொந்த ஒரு உசிலமட்டிங்க ஏகேட் ராஜா. அன்னைக்கு தலைவர் எங்க தலைவர் ஏகேட் ராஜா, தெற்கு மாவட்ட செயலாளர். என் தலைவர் எங்க மாமா. அன்னிலிருந்து இந்த வரைக்கும் நாங்க எங்கதான் இருக்கோம். நான் வந்து கேரளாவில் முறுக்கு போட்டு தொழில் பண்றேன். என் கேப்டன் படத்தை பாக்குறதுக்கு
1000 லட்சக்கணக்கில் கூட செலவழிச்சு வர்றடி. என் தலைவருங்க, எங்க கடவுளுங்க, எங்க தெய்வமுங்க. எத்தனை கோடி எத்தனை லட்சம் பேருக்கு நன்மை செஞ்சு மகா ப்ரூவா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் படம் வந்து எப்படி வசனத்தை பாத்தீங்களா இல்லையா? அடுத்த ஷோவுக்கு நான் புக் பண்ணிருக்கேன். என் ஃபேமிலி புள்ள வருதுங்க. அடுத்து என் ஃபேமிலி, என் மகன், என் மயன் எல்லாம் அடுத்த ஷோக்கு புக் பண்ணிருக்கேன். 7 மணியா? அடுத்து 7 மணி ஷோ அதுக்கு புக் பண்ணிருக்கேன். மறுபடியும் வரோமுங்க. எங்க என் கடவுளை போயிட்டு பார்த்த தம்பி விஜய்கிட்ட, தம்பி நல்லவருங்க விஜய், நாங்க வளர்த்து விட்டுருங்க தம்பி, அவர்லாம் அதுக்கும் தப்பா பேசல. ஆனா என் தலைவர் தாங்க. இப்படி கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து மறு ரிலீஸ் செய்யறாங்களோ அதே மாதிரி ஏழை ஜாதி, என்னாசி மச்சான், புலன் விசாரணை, வானத்தை போல, வல்லரசு, இந்த மாதிரி அம்மன் கோயில்களுக்காக எத்தனையோ படங்கள் இருக்குது. அதையும் வந்து இந்த அம்மா அன்னியார்ட்டையும் இந்த மாதிரி ஆர்கே செல்வமணி மாதிரி நல்ல டைரக்டர்கிட்டே ரமணா மணி இந்த மாதிரி படங்களை வந்து மறு ரிலீஸ் வந்து செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து மிகச்சிறந்த படங்களே கிடையாது. எந்த படமும் கிடையாது, எந்த பாட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து நல்ல சண்டை காட்சி எதுவுமே கிடையாது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 பாட்டு அவ்வளவு அற்புதமா இருக்கு. எல்லா பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு வர பாட்டுல கையாமையான்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டுது. அதனால இந்த மாதிரி மிகச்சிறந்த படங்களை மறு ஒளிபரப்பு பண்ணணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அவங்க சந்தோஷப்படணும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துல வந்து விஜயகாந்த் எப்படி நடிச்சிருக்காரு, எப்படி வசனம் பேசியிருக்கான்றத அவங்க தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இந்த படத்தை 1991 இதே எங்க ஏரியாவில் வந்து பார்த்தவங்க 2 லேடி வந்து பிரசவ டெலிவரி ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு பேர் வந்து கேப்டன் பிரபாகரன் வச்சாங்க. அதுக்கு சாட்சி வந்து என் கண்ணால பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இருந்திருக்காங்க, தலைவரை நேசிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். எனக்கு படத்துக்கு 100வது படம். பரவாயில்ல. எந்த நடிகருக்கும் ரஜினிகாந்துக்கு ராகவேந்திரா ஃபிளாப்பு, கமலஹாசன் ராஜா பார்வே ஃபிளாப்பு. இவர் ஒரு ஆள் தான் வந்து இந்த 100வது படம் ஓடிச்சு உங்களுக்கு. இதே சரஸ்வதி தேட்டர், அப்போ வந்து சரஸ்வதி தேட்டரு, இப்போ கோபுரம் உங்களுக்கு. இந்த சரஸ்வதி தேட்டர்ல தான் வந்து கேப்டன் பிரபாகரன் போட்டாங்க. ஆமாமா, நான் படம் பார்க்க வந்தேன். அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு படம் பார்க்க கூட்டம் பயங்கரம். 4 ஷோ இங்கே வந்து 130 நாளைக்கு மேலே ஓடிச்சுங்க. இங்க உங்களுக்கு பயங்கரமா ஓடிச்சு உங்களுக்கு. அவரு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. அப்ப பார்க்க இப்ப கொஞ்சம் அந்த இது இருக்கு உங்களுக்கு. இந்த தேட்டர் தான் ஓடிச்சு. இப்ப கோபுரம் மாத்திருக்காங்க. அப்ப சரஸ்வதி தேட்டர் உங்களுக்கு. ஆமா, ஆமா, விஜயகாந்த் கூட 25 வருஷமா இருந்தேன் நான் உங்களுக்கு. 25 வருஷமா கூட இருந்தேன் கூட. ஆமா, உளவுத்துறை ஷூட்டிங்கு, திருமூர்த்தி ஷூட்டிங்கு, அப்பெல்லாம் வந்து தேனி இருக்கு இல்லையா, தேனி போடி நாயக்கர். அப்ப வந்து ஒரு ட்ரெயின் தான் போகும். காலையில போனா சாயந்தரம் தான் வரும். இப்ப இது வர்ற ட்ரெயின் சீன் கூட அங்க இருந்ததுதான். அங்க இருந்ததுதான். அங்கதான் ஃபுல்லா மற்ற இடத்துல போனா ட்ராக் 3-4 ட்ராக் இருக்கும், ட்ரெயின் போயிட்டு இருக்கும். இது காலையில போனா ட்ரெயின் சாயந்தரம் தான் வரும். ஒரே ஒரு ட்ரெயின் தான். ஆனா இதை வாடகை எடுத்துட்டு இங்க போயிடும் வண்டி. போய் ஃபுல்லாவே அங்க ஃபுல்லா ஷூட்டிங் முடிச்சு சாயந்தரம் தான் வரும். ஆமா, ஃபுல்லா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இது நேத்து விஜய் ஸ்பீச் கேட்டிங்களா? 3 வந்து தம்பி ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ண இங்க கடமைப்பட்டிருக்கேன். அதாவது அகில இந்தியா ரஜினிகாந்த் மன்றம்னு இருக்கு, அகில இந்தியா கமலஹாசன் மன்றம்னு இருக்கு. இதுதான் மன்றம். அகில இந்தியா ரஜினிகாந்த் மன்றம், அகில இந்தியா கமலஹாசன் மன்றம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டிலே முத பேரை வச்சு தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்ற பேரை வச்சு வருதான். எல்லாருமே அகில இந்தியா போடுவாங்க. இவர் அப்பயே வந்து தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்றம் போட்டார் இவர். அதே மாதிரி தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து சொல்லி வருதான் உங்களுக்கு. தமிழ மேல ஆர்வப்பட்டவர். இந்த படம் கேப்டன் பிரபாகரன் ஷூட்டிங் நைட்டு 10:30 மணிக்கு முடியுது. அங்க பறக்கிறான் விஜயகாந்த் பையன் பறக்கிறான். இங்க ஷூட்டிங் முடிய அங்க பறக்கிறான். அதனால விஜயகாந்த் பேர் வந்து பையனுக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சாரு உங்களுக்கு. இந்த படம் ஆர்கே சுலைமணி படம். அவரு ஃபர்ஸ்ட் டைரக்டர். இது அறிமுகம் உங்களுக்கு. அவருக்கு அறிமுகம். இந்த தேட்டர் அன்னைக்கு வந்து நான் காத்து கடந்து ஒரு காலையில வந்து மதியானத்துக்கு தான் டிக்கெட் வாங்கினாங்க. அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு உங்களுக்கு. போய் பார்த்துக்கேன். அதே மாதிரி நேத்து விஜய் ஸ்பீச் கேட்டீங்களானே? ஆமாமா, தமிழக வெற்றி கழகம். ஆமா, அது விஜயகாந்த் பத்தி பேசியிருந்தாங்க. இல்ல அவரு கரெக்டா சொல்றாரு உங்களுக்கு. அவர் மதுரைக்காரரு அவரை செஞ்சாரு. இல்ல தம்பி, அவர் இன்னும் கொஞ்சம் அதாவது இது முடிஞ்சு போச்சு. அவர் அண்ணன் தம்பின்ற பாசத்து புடிச்சிருப்பாரு. அது பார்க்க எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இல்ல அவரு இப்ப எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. எல்லாருமே விஜயகாந்த் அண்ணன் தம்பி சொல்லுவாங்க, கேப்டன் இப்ப கருப்பு எம்ஜிஆர் சொல்லுவாங்க. அது வந்து பொது சொத்து. விஜயகாந்த் வந்து யாரையும் எதிர்பார்த்து எதுவுமே செய்யல. அவரு விஜயகாந்த் எப்பயுமே வந்து யாரையும் எதிர்பார்த்து செய்யல. எல்லா மதத்துக்கு, எல்லாருடைய கிறிஸ்டியனுக்கு, முஸ்லீமுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சவர். ஆனா ஒரு பொது சொத்து மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. கேப்டனோட மனைவி சொல்லிட்டாங்க, விஜயகாந்த் வந்து பொது சொத்து, யார் வேணா விஷயம். அதான் அவர் அண்ணன் சொல்றாரு. நாளைக்கு அஜித் அண்ணன் சொல்லலாம். நாளைக்கு இதே மனுஷன் மாமா யார் வேணா சொல்லிக்கலாம். விஜய் இப்ப எங்களை நாங்க கேப்டன்றாங்க,
அவரோட ஃபேன் பூரா கேப்டன் கேப்டன் அதுக்கு மாதிரி தலைவர்னுவாங்க. இந்த படம் வரதுக்கு முன்னாடி தான் தலைவர்னுவோம். இந்த படம் வந்த பிறகு தான் கேப்டன் சொல்லுவாங்க. கேப்டன் சொன்னாங்க அவ்வளோ. ஆமா, அதுக்கு மாதிரி தலைவர்னு சொல்லுவான். வாங்க தலைவர் வாங்க போன தலைவர். இந்த படம் வந்த பிறகு தான் கேப்டன் சொன்னாங்க. ஆமா, உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. கண்டிப்பா ஃபேமிலியா கூட்டு வந்து பசங்க எல்லாரும் கூட்டு வந்து பார்க்கலாம். நல்ல படம், நல்ல கருத்துள்ள படம். மனுஷனுக்கு அடிப்பம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு ஃபேன் பாய், அவர் கூட உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. அவர் எக்ஸைட்மெண்ட் சொல்லும் போது இந்த சீன் இப்படி இருந்துச்சு, ஆ சீன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கு. அதாவது அவரு ஏங்க மிரட்டிட்டாருங்க. அவருதான் முதல் படத்துலயே இப்படி ஒரு பண்றதுன்றது எல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவரோட இது இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் பண்ணி வச்சிருந்தாப்புல. அது இல்லாமல் சினிமாட்டோகிராஃபர் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஆங்கிள்லாம் இப்போ இருக்க ஆங்கிள் காட்டிலையும் நல்லாவே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு கேமரா ஆங்கிள், பாட்டு எல்லாமே, லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிடிச்ச அளவுக்கு இப்போ எப்படின்னா பார்க்கும்போது இதே நான் புஷ்பாவுக்கு போய் கொண்டாடுறப்ப இந்த படத்தை ஏன் இப்படி விட்டுட்டோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ் ஆனா கூட இந்த படம் வந்து புஷ்பா படத்தை காட்டி பயங்கரமான படம்ன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு, எல்லாம் வித்தியாசமா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரத்குமார் கொஞ்சம் இந்த வந்தாப்புல நல்லா இருந்துச்சு. அவரோட எதுவுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே எல்லாம் அடிச்சிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் இருந்துச்சு. அந்த பாட்டு, இந்த பாட்டுக்கு தான், இளையராஜா பாட்டுக்கு தான் அந்த இது, அந்த ஆட்டமா தேரோட்டமா தான் வேற லெவல். அந்த நல்லா ஹச்டியா இருந்துச்சு. அந்த இது நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னும் நிறைய எதிர்பார்த்து வந்துடும். இல்ல ஒரு 4K இருக்குமோ அப்படின்னு. பரவாயில்ல, ரொம்ப இதா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்ல வைப், சரியான வைப். அங்க அவங்க கொடுக்குறாங்க வைப்புக்கே வேற லெவல் வைப் கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு லைஃப். நான் அஜித் ஃபேன். இப்போ 35 படம் வருவான். அப்பயே சினிமா ஸ்கோப் எடுத்தவர் அதிகம். அதாவது இன்ன வரைக்கும் எந்த நடிகருக்குமே, கமலஹாசன், ரஜினிகாந்த், எந்த நடிகருக்குமே 100வது படம் வந்து ஓடவே இல்லை. இவர் 45 இந்த படத்தை வந்து லைவா ரிலீஸ் டயத்துல நான் வந்து சின்ன வயசுல பார்த்தேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இந்த படத்தோடைய நிலைமை வேற மாதிரி ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு அரசியல் பாலிடிக்ஸ்லையும் சொன்னீங்களே, இளைய தளபதியை கேட்டீங்க, நான் எல்லாரோடையும் கேட்குறீங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் குறை சொல்றதுக்கு இடமே கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேனையும் கிடையாது. மதுரைக்காரன் ரொம்ப தெளிவானவன். என்ன நான் பார்க்குறேன், யார விஜயகாந்த தளபதி எப்படி பார்த்தாரு, தளபதியை விஜயகாந்த் எப்படி பார்த்தாருன்ட்டு. விஜயகாந்த்னால தளபதி வாழல, என்ன விஜயகாந்த்னால தான் தளபதியை வாழ்ந்துட்டு இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, யாரும் குறை சொல்ல விரும்ப. ஆனா என்னன்னா, இதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து தப்பா சொல்லி ஓட்டாதீங்க. இருக்காருல்ல, இவர் ரேஞ்சே வேற. இதை வச்சு படம் ஓட்டாங்க. ஏன்னா வேணாம். உங்களுக்குன்னு தகுதி இருக்கு. உங்க ஸ்டேட்டஸ் சொல்லுங்க, உங்க தகுதியை சொல்லுங்க. விஜயகாந்த் சொல்லி ஓட்டாதீங்க. உங்களுக்குன்னு தகுதி இருக்கு, உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு தெனாவட்டு இருக்கு, அதை சொல்லி ஓட்டுங்க. கிளியர். ஆனா விஜயகாந்த் வந்து வேற இந்த படம் பார்த்தீங்களா, விஜயகாந்த் நல்ல மனுஷன். ஆனா அவரை இன்னும் ஒவ்வொரு மீடியாவிலையும் நினைச்ச ஒருத்தரும் செத்துக்கிட்டு இருக்கான், ரசிகம் செத்துக்கிட்டு இருக்கான். இப்படி மனசுல தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறலையே அப்படி ஏக்கத்தில் செத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவர் பேரை சொல்லி யாரே படம் ஓட்டுறான். படம் ஓடட்டும். 2020 படம் ஓடுதா ஓடலான்றது 2026 ரிசல்ட்ல தான் தெரியும். ஏன் படம் ஓடிச்சா ஓடலையா, ட்ரெய்லர் போடலாம், டீசர் போடலாம், போஸ்டர் ஒட்டலாம், மாஸ் பண்ணலாம். படம் ரிசல்ட் இனி மாதிரி வந்து வெளியே சொல்லியாம பாரு. ஆகுமா ஆகாதான்றது எங்க நானும் சொல்ல முடியாது. இப்படி காமிப்பேன், இப்படி அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு நானும் விஜயகாந்த் பெரியாளா, விஜய் பெரியாளா, அஜித் பெரியாளா, ரஜினி பெரியாளா இல்ல, ஜனங்க புத்திசாலியான்றத காமி. ஜனங்க புத்திசாலியா, தமிழ்நாடு மக்கள் மதுரைக்கார இழிச்சவாயில்ன்றத காமி. எதை போட்டுட்டு காமி. கேளுங்க, பாலில் இருந்து மோர் வரும், மோர்ல இருந்து தயிர் கடைஞ்சி எடுக்கலாம். ஆனா இன்னுமா இது வந்து நீ காமனா கேட்கிற கேள்வி. அண்ணா காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து கேட்கறாங்க கேள்வி. அது இல்ல, ஒரு கட்சியில ஓட்டு போட்டவனுக்கு இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறது எவனாலையும் முடியாது. என்னால இல்ல, எவனாலையும் முடியாது. ஒரு கட்சியில ஓட்டு போட்டவன் இன்னொரு கட்சிக்கு மாத்தி ஓட்டு போடுற, புதுசா ஓட்டு போடுவேன்ப்பா விஜய்க்கு. அதுல தப்பே இல்லப்பா. எந்த கட்சிக்கு ஓட்டு, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன், உதயசூருக்கு ஓட்டு போட்டுவேன், கொட்டுமுரசுக்கு ஓட்டு போட்டுவேன், விடுதலை சிறுத்தை, பார்பிளாக் எல்லா கட்சியும் ஓட்டு போட்டான்ல. ஏப்பா அவர் சொன்ன மாதிரி அணில் குஞ்சு மாறும்பா. அணில் குஞ்சு மாறு, ஆலமரம் மாறாது. மரத்தில் இருக்கிற குஞ்சுகள் மாறு, மரம் அப்படியே நிக்கும். இதுதான் உண்மையான விஷயம்ப்பா. தமிழ்நாடுடைய அரசியல் இதான்ப்பா.
இப்போ இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்க வந்தோம். இந்த படம் வந்து படத்தில் சொல்லப்போனா ஒரே பயங்கர கூஸ் பம்ப்ஸ். என்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணது, டைரக்ஷன் பண்ணது ஆர்கே செல்லுமணி வந்து அடிச்சுக்க முடியாது. அவர் பண்ண எல்லா படமும் நீங்கள் பாருங்க, மக்களாட்சி ஆகட்டும், இதுக்கப்புறம் எடுத்த படம் எல்லாமே வேற லெவல். எல்லாமே என்னன்னா யதார்த்தமான மனிதர்களுடைய அரசியல் பிரச்சனையை சூப்பராக எடுத்துப்பார். இந்த படத்தை இன்னொரு முதுகெலும்பு யார் தெரியுமா? லியாகத் அலிகான். வசனம் வேற லெவல் வசனம். அதுல 2 கோர்ட் சீன் வரும். கடைசி கோர்ட் சீன் ஆகட்டும், மிடில் வர கோர்ட் சீன் ஆகட்டும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் படத்தை இந்த மாதிரி அந்த போஸ்ட் ஒரு நிமிஷம் காமிச்சிருங்க. அந்த போஸ்டர் இதே மாதிரி வருஷம் ஒன்று வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படி கேட்டிங்கன்னா மாநகர காவல், ஏழை ஜாதி, காந்தி பிறந்தமன், இது போன்ற இன்னும் புரட்சிகரமான படங்கள் எவ்வளவோ இருக்குது. எல்லா படமும் எனக்காகவும் சரி, ரசிகர்களுக்காகவும் சரி, மதுரை மக்களுக்காகவும் சரி, ஆர்கே செல்வமணி சார் வந்து இந்த முயற்சி எடுத்து பண்ண மாதிரி ஒவ்வொரு டைரக்டரும் அவங்கவுங்க படத்தை என்னைய போன்ற ரசிகர்களுக்காகவும் இனிமேல் ஒரு 2K கிட்ஸ்க்காகவும் கண்டிப்பாக ஒரு 6 months ஒன்ஸ், வருஷத்துக்கு 2 படம் ஏதாவது புதுசாக கொடுத்தீங்கன்னா உங்கள் காலத்தொட்டு நானும் வணங்கிக்கிறேன். உண்மையிலேயே தலைவனை வந்து படத்தில் பார்த்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தது எனக்கு கொடுத்து வச்சதே. நான் இது முன்னாடி வந்து படத்தை டிவியில் பார்த்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ.